அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தியதற்கு பதில் தாக்குதலை தொடங்கியது ஈரான். தாக்குதலை தொடங்கிவிட்டீர்கள், இனிமேல் முடிவு உங்கள் கையில் இல்லை என ஈரான் அறிக்கை. இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணை வீசிய ஈரான். பதில் தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதால் வான்வெளியை மூடியது இஸ்ரேல். ஈரான் ஏவிய ஏவுகணையால் சிதலமடைந்து கிடக்கும் கச்சாரின் தலைநகர் தோஹா பகுதி வானிலிருந்து விழுந்த ஏவுகணை வெடித்து சிதறும் நிலையில் தலை தெறிக்க ஓட்டம் பிடிக்கும் பொதுமக்கள். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் பதற்றத்தால் துபாயில் விமான சேவை நிறுத்தம். துபாய் விமான நிலையத்தில் சிக்கி தவித்து வரும் ஆயிரக்கணக்கான பயணிகள். பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகத்தை தாக்கிய ஈரான் ஏவுகணை. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வரும் ஈரான். ஐக்கிய அரபு நாடுகளின் தலைநகர் அபுதாபியில் சக்தி வாய்ந்த தாக்குதல் நடத்தியதாக தகவல். கட்டார், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு நாடுகள் தங்களது வான்வெளியை தற்காலிகமாக மூடியுள்ளன. ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஈரான் பள்ளி மாணவர்கள் நன்றி. ஐ லவ் டிரம்ப் என மாணவர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம். அமெரிக்கா ஈரான் இடையே போர் நீடித்து வருவதால் மக்களிடையே பதற்றம். இஸ்ரேலில் இருந்து அமெரிக்கா நடத்தி வரும் தொடர் தாக்குதலால் தெற்கு ஈரானில் பள்ளி மாணவிகள் 51 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்து வரும் போர் பதற்றம் வருத்தமளிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. இரு நாடுகளிலும் தங்கியிருக்கும் இந்தியர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கை. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய், தோஹா, அபுதாபி, பஹ்ரைன் செல்லும் விமானங்கள் ரத்து. சென்னையிலிருந்து டெல்லி வழியாக இஸ்ரேல் செல்லும் ஏர் இண்டியா விமானங்களுக்கான டிக்கெட்டுகள் முன்பதிவு தற்காலிகமாக நிறுத்தம். சிறுமிகளுக்கான கருப்பை வாய் புற்றுநோய் தடுக்கும் HPV தடுப்பூசியை இலவசமாக வழங்கும் திட்டம். ராஜஸ்தானில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.